ட்ரெண்டிங் தியரோட புதுசாக வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. தற்போது தமிழகம் முழுவதும் 2 நாட்களாக பலத்த மழை பெய்து கொண்டு வருகிறது. இந்நிலையில் நமது ஓலிமர் செய்திகளுக்காக திரு ஓம் பிரகாஷ் லைனில் இருக்கிறார். மனோஜ் கேக்குது. நியூஸ் சேனல் பேரே காமெடியா இருக்குங்க. ஓலிமர் நியூஸ் சேனலா பார்த்துக்கோங்க. கேக்குது ஓம் பிரகாஷ். அதாவது நேற்று முன்தினம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்வா புயலாக உருமாறி இருக்கிறது. டிட்வா புயலா? ஆமா மனோஜ். இந்த புயலானது எப்பொழுது கரையை கடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த டிட்வா புயலானது மாலை 4:30 மணி அளவில் சென்னை அண்ணா நகரிலிருந்து ஈசிஆர் வழியாக கரையை கடக்க ஓம் பிரகாஷ், எதுக்காக அவ்வளவு நேரம் ஆகும்? அது கோயம்பேட்ல ஒரு மணி நேரம் டிராபிக் ஆகும் மனோஜ். கோயம்பேட்ல 1 மணி நேரம் டிராபிக் ஆகுமாங்க? பார்த்துக்கோங்க. புயலுக்கு இல்லாமடா டிராபிக் ஆகும். அதனாலதான் லேட்டா கரையை கிடக்கும். அதாவது நீங்க இருக்கிற இடத்துல சரியாக எந்த அளவிற்கு மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது 5 நிமிஷம் வெளியே கொடை இல்லாம வந்துட்டு அடுத்த நாளே அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆகலாம் மனோஜ். அந்த அளவுக்கு மழை வருது. நீங்க பேசுறது கேட்கல ஓம் பிரகாஷ். குஞ்சின்னு பேசுறீங்களா? இல்ல நஞ்சின்னு பேசுறேன். நீங்களே சொல்லுங்க. ஒரு ரிப்போர்ட்டர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட டக்குன்னு கேள்வி கேட்டு அமுச்சுடணும்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்க எப்படி காத்தடிக்குது, என்ன நிலவரம், ஒரு எப்படி நின்று அந்த மலையில சொல்றாரு. ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் ஓம் பிரகாஷ், நீங்க மழையில நனையறீங்களா? இல்ல மனோஜ், நல்லா 4 பேருக்கு போட்டு குளிர் காஞ்சி நிக்கிறேன் போகிக்கு. சரியாக அங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓம் பிரகாஷ்? ஸ்கேல் எத்தனை வரல மனோஜ்? எத்தனை சென்டிமீட்டர் ஓம் பிரகாஷ்? அங்க காற்று எப்படி வீசுகிறது ஓம் பிரகாஷ்? அதாவது நான் நிற்கும் இடத்தில் காற்று வேற மாதிரி இப்படி வீசுகிறது மனோஜ். அப்படி வீசுகிறது மனோஜ். ஓம் பிரகாஷ், இந்த மழையில மக்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரீங்க? அதாவது இந்த புயலானது கரையை கடக்கும் வரை தமிழக மக்கள் அனைவரும் சுடு தண்ணியில் குளிக்க வேண்டும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சூப்புகளை போட்டு குடிக்க வேண்டும். முக்கியமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியாக மாலை 4 மணி அளவில் சுட சுட போண்டா பஜ்ஜிகளை வீட்டில் சுட்டு தர வேண்டும் வித் கார சட்னியோட. பெற்றோர்களே கேட்டுக்கோங்கப்பா. உங்க புள்ள குட்டிக்கெல்லாம் சுட சுட போண்டா பஜ்ஜி வடைலாம் சுட்டு கொடுங்க. சட்னி வைக்க மறந்துடாதீங்க. முக்கியமாக அனைவரும் இந்த கனமழையில் சார்ஜரை போட்டுக்கொண்டு மொபைல் நோட்டாமல் இருக்க வேண்டும். இது இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. அதுவும் முக்கியமாக மழை காலத்தில் யூஸ் பண்ணாதீங்க. ஷாக் அடிச்சா ஏதாச்சும் ஆயிடும். பார்த்துக்கோங்க, பார்த்துருங்க. என்றால் உங்களை புதைப்பதற்காக 6 அடி பள்ளம் நோண்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். தொடர்ந்து இணைந்தீர்கள் உங்கள் ஓலிமர் செய்திகளுக்காக. ஓலிமர் செய்திகளுக்காக ஓம் பிரகாஷா நியூஸ் சேனல் பேரு தாங்க செம்ம காமெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் நம்ம சேனலில் போடுவோம். பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.